வணக்கம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த சாதாரண சாமானியமான தொண்டர்களின் நிகழ்வுகளை நானும் அதில் பயணம் செய்ததை பேசி வருகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்ப்புடன், கொள்கை துடிப்புடன், லட்சிய வேட்கையுடன் செயல்பட வேண்டும். இயக்கத்திற்கு புத்துணர்வை மீண்டும் மீண்டும் வழங்கிட வேண்டும். அதன் மூலமாக திராவிட தமிழ் சமூகம் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பேசி வருகிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி தொடக்கம் மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் தான் தொடங்கப்பட்டது. அன்றைக்கு அதற்கான முழு ஏற்பாடுகளை அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் பொன்முத்துராமலிங்கம், காவேரி மணியம், அன்றைக்கு மதுரையிலே இயக்கத்தை இயக்கி கொண்டிருந்த மரியாதைக்குரிய அண்ணன் அழகிரி, சவுந்தரராஜன், எங்களை போன்றவர்களெல்லாம் இளைஞர்களாக துடிப்பு மிக்கவர்களாக பெரிய மாநாடு மாதிரி அல்லாமல் சாதாரணமாக ஒரு பொதுக்கூட்டத்திலே தான் இளைஞரணி தொடங்கப்பட்டது. அதை இந்த இடத்திலே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆலமர விருட்சமாக திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயல்படுகிறது. வரவேற்புக்குரியது, வாழ்த்துக்குரியது. அந்த இளைஞரணி தொடக்க விழா திருச்சியிலே நடைபெற்றது. அந்த விழாவிற்கு இளைஞர்கள் எல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் என்று அன்றைக்கு மதுரை மாநகரிலே மாவட்ட செயலாளராக இருந்தவர் காவேரி மணியத்தில் கூறிய பொழுது, பொருளாதார நிதிநிலை நெருக்கடியாக இருக்கிறது, நீங்கள் எப்படியாவது சமாளிங்கள் என்று சொன்னார். இளைஞரணி அமைப்பே உருவாகலை. ஆனால் இளைஞரணி அமைப்பு உருவாக நோக்கம் குறித்து திருச்சியிலே அந்த இளைஞரணி விளக்க கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திற்கு இளைஞர்களை அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல அன்னைக்கு 52 வார்டு தான். ராணி மங்கம்மா சத்தத்தில் கூட்டத்தை போட்டு, இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப் கிடையாது, இன்னைக்கு மாதிரி பத்திரிகை பலம் இல்லை, வாகன வசதி கிடையாது, யார்ட்டையுமே இருசக்கர வாகனம் பைக்கு கிடையாது, இன்னும் சொல்லணும்னா யார்ட்டையும் சைக்கிள் இல்லாத காலம். நான் சொல்றது சொந்த சைக்கிள் இல்லாத காலம், வாடகைக்கு தான் சைக்கிள் எடுத்து போனோம். அப்போ 52 வார்டு இளைஞர்களை திரட்டி வர சொல்லி 52 உண்டியல்கள் தயார் செய்து அவங்க அந்த உண்டியலில் அடித்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி, மிக குறைவான தொகை தான், எதிர்பார்த்த தொகை வரவில்லை என்றால் அன்றைக்கு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வழக்கறிஞர் ராஜ்மோகன் செய்தார். பின்னாடி காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டாரு. ஆனால் அன்னைக்கு திரட்டினது ராஜ்மோகன், தைக்காத்திரில் சேகர், நம்முடைய தத்தநேரி பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டாமகரை சேர்ந்த ராமகிருஷ்ணன், நம்முடைய சிவராமகிருஷ்ணன், நம்முடைய முரட்டம்பத்திரி சின்னான், வழக்கறிஞர் மறைந்த முத்துப்பாண்டியன், என்னை போன்றவர்கள், நிஷா பாண்டியன் போன்றவர்கள், நாங்கள்லாம் அதை ஆர்கனைஸ் பண்ணி அன்னைக்கு நெல்பட்டு சீனி அவரிடத்துல அவர்கிட்ட சொல்லி 3 லாரிகள், திறந்த வழி லாரியில் இளைஞர்களை திருச்சிக்கு அழைத்து சென்றோம். இதெல்லாம் ஏன் கூறுன்னு கேட்டால், யாருக்கும் கோட்டு வாங்கி தரல, ரீல்ஸ் போடல, வாட்ஸ்அப் குழு அமைக்கல, அந்த உணர்ச்சி பூர்வமாக வருவாங்க பாருங்க, தலைவர் கலைஞர் வாழ்க. அந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி அழைத்து சென்று அந்த நிகழ்ச்சியில் 5 பேர் குழு அமைத்தாங்க. அன்னைக்கு ஸ்டாலினை மட்டும் அமைப்பாளராக போடல, இளைஞரணிக்கு மட்டும்தான், மற்றெல்லாம் எல்லாத்துக்கும் அமைப்பாளர் போடுவாங்க. மாநில செயலாளர், மாணவர் அணி செயலாளர் அதுன்னு போடுவாங்க.
ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இளைஞர் அணிக்கு மட்டும் ஸ்டாலின் ஒரு உட்பட 5 பேர் கொண்ட இளைஞர் அணி குழு அமைக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த இளைஞர் அணியை ஒரு உற்சாகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அணி இருந்தது போன்று இளைஞர் அணியை நம்முடைய தளபதி ஸ்டாலின் சிறப்பாக வெள்ளை சீருடை, வெள்ளை சட்டை, முழுக்கால் சட்டை, பேண்ட் போட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் ஆவடி நாசர் அதுக்குன்னு ஒரு தனியாக முன்னாடி செல்வதற்கு இளைஞர்களை அதுக்கு அவங்க முன்னாடி போகிற இளைஞர்களுக்கும் தனி பயிற்சி, இப்படி பிரம்மாண்டமான முறையில் இளைஞரணியை அவர் கழகத்தின் பொருளாளராக இருக்கும்போதும் சரி, செயல் தலைவராக இருக்கும் வரை, மேயராக இருக்கும்போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் சரி, துணை முதல்வராக இருக்கும் வரைக்கும் இளைஞரணியை அவர் கட்டுப்பாட்டில் தான் வச்சு சிறப்பாக இந்த இயக்கத்தை நடத்தினார். அப்போ இளைஞர்கள் எல்லாம் கலைஞரின் எழுத்தில் மயங்கியவர்கள், திராவிட கருத்தில் ஊறி திளைத்தவர்கள். அதனாலதான் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் தாவேகாக்கு ஊடுறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய பொதுவுடைமை இயக்கத்தில் மார்க்சியத்தை கரைத்து குடித்த சி மகேந்திரன் போய் விஜய் உருவத்தில் மார்க்ஸை பார்க்கிறேன் போறார் பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு காலத்தில் வாழ்ற பாருங்க. இப்ப நாங்கெல்லாம் என்னை போன்ற இளைஞர்களாக அன்றைக்கு திறந்த போது இன்றைக்கு நடு வயதில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் எல்லாம் பதவி, பணம், புகழ், இந்த வெளிச்சங்களுக்கெல்லாம் மயங்காமல் இன்றைக்கும் திராவிட இயக்கம், திராவிட கருத்தியல் நினைக்கிறோம் பாருங்க. அதற்கு காரணம் கலைஞரின் எழுத்து உரமாக அமைந்தது, கலைஞரின் அணுகுமுறை எங்களுக்கு உரமாக இருந்தது, கலைஞருடைய கொள்கை பிடிப்பு இளைஞர்களுக்கு உரமாக இருந்தது. அதான் திராவிடம். நாங்கள் அண்ணாவை பார்க்கவில்லை, நாங்கள் பெரியாரை பார்க்கவில்லை. அண்ணாவையும் பெரியாரையும் எங்கள் கண் முன்னால் கலைஞரை எழுத்து நிறுத்தியது. ஒரு அண்ணா இல்லையே, பெரியார் இல்லையே என்கின்ற ஏக்கத்தை கலைஞர் உருவம் தாங்கி பிடித்த காரணத்தால், திராவிட கருத்திலே ஊறி திளைத்த காரணத்தால், இன்றைக்கு பல மனமாச்சரியங்கள் திமுக மீது எங்களுக்கு இருந்த காரணத்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் எங்களை திமுகவோட விருந்து விட்டு எங்களை பிரிக்க முடியாமல் இன்றைக்கும் இணக்கமாக சொல்வதற்கு காரணம் திராவிட கருத்தியல். அற்றகுலத்து அரணீர்பறை போல் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரே எதிர்பார்ப்பு, இந்த தமிழ் சமூகம், சமூக நீதி. இன்னைக்கு பாருங்க, சட்டப்பேரவையில் பாஜகவுடைய ஆட்சி நடக்கிறதுக்கு உதாரணம் தேசிய கீதம் 2 முறை இன்றைக்கு பாடப்படுகிறது. எடுத்துடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், தேசிய கீதம் பாடுறாங்க. ஒரு பாஜக ஆட்சி ஓசையின்றி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பாஜக சித்தாந்தத்தை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஆற்றல் திராவிட சித்தாந்தத்துக்கு உண்டு. அந்த திராவிட சித்தாந்தத்தை கூர்தூட்டி முனை மழுங்காமல் வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. அடுத்து இந்த பொறுப்பை தலைமேல் சுமந்து நடத்துவதற்கு தயார் என்று இளைஞர் பட்டாளத்தை தயார் செய்கின்ற ஆற்றல் மிகு தம்பி உதயநிதிக்கும் எங்கள் கருத்துக்களை செவிமடுத்து கேட்க வேண்டுவதற்காக தான் தொடர்ந்து எங்கள் கருத்துக்களை பரப்பி வருகிறோம். இளைஞரணி வலுவா இருக்கு, மாணவரணி என்ன ஆச்சு? திமுகவுக்கு புரட்சி ஏற்படுத்தியது, திமுக வரலாற்று திருப்பத்தை ஏற்படுத்தியது. திமுக 67 அண்ணா தலைமையில் ஆட்சிக்கு அமைவதற்கு காரணம் இந்திய எதிர்ப்பு போர், அன்னை தமிழை காப்பதற்காக நடந்த போர். அந்த போரின் தலகர்த்தர்கள் யார்? இந்திய ராணுவமே. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக தமிழகத்திற்கு இந்திய ராணுவம் ஒரு கலவரத்தை அடக்கிய வரலாறு மாணவர்கள் நடத்திய இரத்த புரட்சி, மாணவர்கள் நடத்திய அந்த வீர புரட்சி. அந்த மாணவரணி நாங்கெல்லாம் முறையா படிக்கிற காலத்தில் மாணவரணியா இருந்தோம், படிப்பை முடித்து வெளியேறும் போது இளைஞரணியா இருந்தோம், அதை முடிச்சு வக்கீலா வரும்போது வழக்கறிஞர் அணியின. அப்ப திமுகவுக்கு வர்றோம், திமுக பொறுப்புல இருக்கிறோம். ஆனால் அந்த வயதுக்கேற்ற பொறுப்புகளை கட்டமைத்து கொண்டு வரணும். ஆனா
இன்னும் சொல்லணும்னா நான் வந்து மதுரை மாநகர 22வது வட்ட இளைஞரணி செயலாளர் இருந்தேன். இன்னைக்கு அது 7 வார்டா போச்சு. நான் அந்த மதுரை மாவட்ட மாணவரணி செயலாளராக வரும்போது அந்த 22வது வார்டு இளைஞரணி செயலாளர் பதவி எனக்கு வேணான்னு சொன்னேன். இல்லை நீ என்ன மாணவரணி இருந்தாலும் இளைஞரணி வட்டத்துக்கு நீதான் இருக்கணும்னாங்க. இதை விட என்னன்னு கேட்டா மதுரை புறநகர் மாநகர் அடங்கி இன்னைக்கு 5-6 மாவட்டமா இருக்கு. இந்த மாவட்டங்களுக்கு இளைஞரணி செயலாளர் நீங்க போட்டாங்க. மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஆயிட்டேன், மாணவரணி வேற ஆளா போடுங்கன்னேன். துரைமுருகன் தான் எங்களுக்கு மாநில மாணவரணி செயலாளர் இருந்தாரு. 6 மாத காலம் நான் மாணவரணி மதுரை மாநகர செயலாளராகவும் மதுரை ஒன்றுபட்ட மாவட்டத்துடைய இளைஞரணி செயலாளராகவும் மதுரை மாநகர் 22வது வார்டு இளைஞரணி செயலாளராகவும் இருந்தேன். இந்த பொறுப்புகளுக்கு நான் விடுபட நான் 3 உறுப்பு நான் கேட்கல. நான் ஒரு பொறுப்புல மாவட்ட இளைஞரணி செயலாளர் இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனா சரியான ஆள் கிடைக்கு வரைக்கும் நீங்களே இருக்குன்னு சொன்னாங்க. மதுரையில் திராவிட இயக்க பரவலா மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு தெப்பக்குளத்து ஊர்வலத்தை தொடங்கினான். இளைஞரணியிலும் நான் தலைமை தாங்க இருந்துச்சு. மாணவரணிக்கும் ஆளை திரட்டினேன். மதுரை 22வது வார்டு இளைஞர்களை கொண்டு வந்தேன். அந்த கடமையாற்ற நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு மாநகராட்சியில கூட நான் உறுப்பினர் இல்லை, அரசு பதவியிலேயே இல்லை. அதுக்கு நாட்டமே எங்களுக்கு செல்லல. ஏன்னா புகழ்ந்து பணிந்து சுயமரியாதை இழந்து தன்மானம் இழந்து பகுத்தறிவு இழந்து தற்கூரி விஜய் கிட்ட போய் அலையிற மாதிரி இங்கேயும் வந்துருச்சு. கார்பரேட் திமுக போன்ற கட்சிகளையும் பணம் வச்சிருக்கியா உனக்கு பதவி தர்றேன், கோடி வச்சிருக்கியா பதவி தர்றேன், நீ சுயமரியாதை மாவட்ட செயலாளருக்கு வீட்டில் போய் வேலைக்கு போறியா, காய்கறி வாங்கிட்டு போறியா, சிக்கன் வாங்கிட்டு போறியா, அப்படி வந்துருச்சு திமுக. இதை மாத்தணும். இதனாலதான் இளைஞர்கள் ஓடுனா ஜென்சி அப்படின்னு திமுக கத்துறீங்களே. திமுக மாவட்ட செயலாளர் வீட்டில் அதிமுக மாவட்ட செயலாளர் வீட்டில் கொத்தடிமையா தொண்டை வேலை பார்க்குற நிலைமைக்கு போச்சு. முத்தண்ணன் இருந்துச்சா, அப்படி பொன்முத்துராமலிங்க காலம் அப்படி இருந்துச்சா, மன்னை நாராயணசாமி காலம் அப்படி இருந்துச்சா, அன்பிலார் காலம் அப்படி இருந்துச்சா, ரத்தனவேல் பாண்டியன் காலம் அப்படி இருந்துச்சா, சத்யேந்திரன் காலம் அப்படி இருந்துச்சா? இன்னைக்கு கொத்தடிமைகளை கிளை செயலாளர், பணம் வச்சிருக்கிறவன் உங்களுக்கு மாவட்ட கவுன்சிலர், பணம் வச்சிருக்கிறவன் மாவட்ட துணை செயலாளர், தொழிலதிபர் மாவட்ட பொருளாளர். லிஸ்ட் எடுத்து பாருங்க. நான் சொல்லாட்டி என்னன்னு நீங்க இதெல்லாம் கணக்கு பண்ணணும். இதை கணக்கு பண்ணணும். ஏன் செஞ்சு இப்ப நாங்க இவ்வளவு ஒரு திமுக மேல கட்சி மேல இல்ல, நடத்துற சில பேர் மேல 1000 கோபம் இருக்கு எங்களுக்குலாம். ஆனால் தேர்தலுக்கு வீட்டில் உட்காந்து பேசி நாடு பூரா சுற்றி வீடை கோட்டை விட்டுறக்கூடாது. குளத்தூர்ல தோத்தம் பாருங்க, அது மாதிரி ஆயிடக்கூடாது. எப்பயும் கோட்டையில தோத்துடக்கூடாது. நாங்கள் எங்க சுத்தினாலும் வீட்டில் மனைவி மக்கள் பிள்ளைகளோட உட்காந்து அவங்களுக்கு அவங்கள பாருங்க. அந்த கட்சிக்கு போனோன்னே மந்திரி ஆகிட்டேன், அங்கே பாருங்க இங்கே போனோன்னே 12 கோடி கார் வாங்கியிருக்கேன் இப்படிலாம் சொல்லுவேன். அபிலாஷையில் வரத்தான் செய்ய. ஆனால் நம்ம பிள்ளைகளை எப்படி சொல்லி வளர்க்கணும்னு கேட்டால் அரசியலுக்கு வர்றது சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, அரசியல் பொருளாதாரம் ஈட்டுவதற்கான கருவி அல்ல. அரசியலில் நம்முடைய பணம் நம்முடைய செலவு செஞ்சுதான் அரசியலுக்கு வரணும். பெரியார் என்ன செஞ்சார், அண்ணா என்ன செஞ்சார். திமுகல சாதி பாட்சான்னு ஒரு அமைச்சர் இருந்தார், கடைசி வரைக்கும் அரசு வீட்டில் தான் இருந்தார். எளிமையா இருக்கணும், தொண்டர்களோட நம்ம எளிமையா பழகணும், மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய கருவியாக தான் அரசியலை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திமுகலே ஊறி திளைத்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே இந்த தடவை பேத்தி சொல்லிச்சு ஓட்டை மாற்றி போட்டேன், என் பேரை சொன்னா ஓட்டை மாற்றி போட்டேன்றாங்க. நாங்கள்லாம் பேசி அனைவரும் சேர்ந்து நம்ம விட முதல் சரி பண்ணணும், அப்பதான் நாடு சரியாகும். உதயசீரனுக்கு வாக்களித்தோம். இது மாதிரி எத்தனை திமுக காரங்க வீட்டில் உட்காந்து பேசினாங்க? பேசல. அவங்களே அதிருப்தியா இருந்தாங்க. வட்ட செயலாளர் சில பேர் பகுதி செயலாளர் அதிருப்தியா இருந்தாங்க, சில பேர் வேட்பாளர் மேல அதிருப்தியா இருந்தா. நான் ஒரு ஓட்டு இந்த கட்சியில இருந்துட்டேன், கருப்பு பேட்டி கட்டிட்டேன், நான் போடுறேன், நீ மாத்தி போடுங்க, சொல்லலன்னு சொல்லுங்க. எத்தனை விட நான் சொல்றேன். அதிருப்தியாளர் உருவாக்கிட்டே இருக்கீங்க. என்ன கலைஞர் தொய்வு ஏற்படும் போதெல்லாம் கொள்கை உரத்தை ஊட்டுவார், தொய்வு ஏற்படும் போதெல்லாம் லட்சிய உணவை புகுட்டுவார். நீங்க அணியில இன்னைக்கு வழக்கறிஞர் அணி இருக்கு, தொண்டரணி என்னாச்சு? நிசா கணேசன் காலத்தில் இருந்த தொண்டரணி இருக்கா? தொண்டரணி ஏன் ஏற்பட்டுச்சு? திருநெல்வேலியில கலைஞர் சுற்றுப்பயணம் பண்ணும்போது ராதாபுரம் நினைக்கிறேன், அங்கே உளிய கொண்டு ஒருத்தர் வீசிட்டான். அன்றைக்கு வைகோ அதை
தடுத்து நிறுத்தி அன்று முழுவதும் இரவு இரவாக தலைவர் கலைஞர் பயணம் செய்த வண்டியில அந்த வெளியில பாதையில் நின்றுகிட்டே வந்தார். நாங்களாம் மதுரையில் நின்று இது பண்ணி விட்டோம். அப்பேற்பட்ட அதுக்கு பின்னாடி தான் தொண்டரணியை உருவாக்கணும். இன்னைக்கு தொண்டரணி 65 வயசு 70 வயசு கிழவன் தொண்டரணி திமுக வச்சிருக்கீங்க. ஒரு பதவியை கொடுக்கணுக்காக வச்சிருக்கீங்க. நாங்க தொண்டரணியில் நான் இருந்தேன். அருப்புக்கோட்டை இடைத்தேர்தலின் போது இதே இன்னைக்கு இருக்கிறாங்க மிஸ்ஸா பாண்டி, முன்னாள் கவுன்சிலர் வடக்கு மாசுவதி மாணிக்கம், நாங்கள் 3 பேர் தொண்டரில் இருக்கிறோம். நெல்பட்டை சீனி தமிழில் வேன் எடுத்துட்டு போகிறோம். கலைஞருக்கு பின்னாடி அருப்புக்கோட்டை இடைத்தேர்தல் எம்ஜிஆர் முதலமைச்சர் தங்கப்பாண்டியன் தேர்தல் நிற்கிறாரு. நீங்கள் பார்த்தா இரவு நேரம் 10 மணிக்கு இல்லை, எவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணலாம். மந்திரி ஓடைன்னு ஒரு பகுதி, காரியாபட்டி பகுதி பக்கத்தில் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறேன். அங்கே போகும்போது கத்தியை கொண்டு எரிஞ்சாங்க கலைஞருடைய காரில். நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். அன்றைக்கு கே சார் அந்த சைடில் இருந்தார். அவர் தான் அந்த வேலையை செய்தார். அன்னைக்கு அவர் இருந்த இடத்துக்கு சரியா இருந்தார், இன்னைக்கு இங்கே சரியா இருக்காரு. அது வேற வரலாற்று சம்பவம். மந்திரியோடைய பகுதியில் தினகரன் பத்திரிகை செய்தி முரசொல்ல வந்திருக்கு. தொண்டரணியா இருந்து தடுத்தான். அப்படி தொண்டரணி இருந்தான். திருநெல்வேலி இடைத்தேர்தலுக்கு தலைவரோட சென்றான். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி தலைவர் வந்து கும்பகோணத்துக்கு மறுநாள் போறாரு. எங்க கும்பகோணத்து வரைக்கும் பின்னாடி வாங்கன்றாரு. கும்பகோணத்துல போய் இன்னைக்கு வட்டச்சிலாளர் சந்திரன் இருக்கிறாரு. நாங்கெல்லாம் பின்னாடி போறோம். தலைவர் கையிலிருந்து ₹1 வாங்கியிருக்கோம். நாங்கள் தான் தலைவர் பிறந்த நாளுக்கு உண்டியலில் போய் நிதி போடுவோம். தலைவர்கிட்ட நிதி கொடுத்துருக்கோம். முதல் முறையாக தலைவருக்கு ₹350 வாங்கணும். கும்பகோணத்தில் தலைவரை இறக்கி விட்டு வரும்போது தொண்டரணியா இருந்து ட்ரௌசர், சிகப்பு சட்டை, கருப்பு ட்ரௌசர், ₹350 தலைவர் கொடுத்தாரு செலவு. அப்படி தொண்டரணி இன்னைக்கு இல்லை. அது மாதிரி இலக்கியணி கையெழுத்தே போடுறதுக்கு இலக்கியணி போட்டு வச்சிருக்கீங்க. கலைஞருடைய எழுத்து, கலைஞருடைய அந்த புத்தகங்களை படிக்க இளைஞர்கள் இருக்காங்க. இலக்கியணியில மாநாடுகள்ல கருத்தரங்கம் தனியா இலக்கியணிக்கு கொடுப்போம். அது இருக்கணும், சுவை இருக்கணும். இலக்கியணியில படிச்ச இளைஞர்கள்லாம், புலவர்கள், தமிழ் படித்த கவிஞர்கள்லாம் நம்மகிட்ட நிறைய ஜென்சியா வரமாட்டேன்றாங்க. வரணும்ல, அவனை கூப்பிடணும்ல. கட்சியில பதவி கிடைக்காட்டினா ஆட்டையாவது பணத்தை வாங்கி மாவட்ட இலக்கியணின்னு போட்டு விட்டுறாரு. வர்த்தகமே தெரியாதவனை கூப்பிட்டு வர்த்தகணின்னு போட்டு விட்டுறீங்க. மகளிர் அணி, நாங்கெல்லாம் மதுரையில் இருக்கும்போது அனுசியான்னு ஒரு அம்மா இருப்பாங்க, கம்பீரமா வருவாங்க. இந்திரா காந்தி கருப்பு கொடி காட்டுறீங்களா, அவங்க ஆள் அவ்வளவு ஹைட். யாருக்கா இன்னைக்கு இருக்கிற மகளிருக்கு அனுசியாவுக்கு தெரியுமா? ராஜம்மாள் வீட்டுக்காரர் கணவர் ஆறுமுகம், இப்படி மகளிர் அணி இருந்துச்சு. நூர்ஜஹான் பேகம் இளவரசி, இஸ்லாமிய சகோதரிகள், இஸ்லாமிய அமைப்புகள் நம்மளோட இருந்ததா? இஸ்லாமிய நம்மளோட இல்ல. திமுக இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. அந்த நாளைக்கு நான் பேசுறேன். அதனால அணிகளை இளைஞரணி எப்படி பலுப்படுத்துறோமோ, தலைவர் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் ஒரு அணிக்கு பொறுப்பு வந்துட்டா அந்த அணியை மட்டும் பிரகாசமாக்குறது. இப்ப நம்முடைய சகோதரி கனிமொழி மகளிர் அணிக்கு வந்த மகளிர் அணி எழுச்சியா இருக்கு. அது மாதிரி தலைவர் வீட்டில இருந்து யாராவது வந்தா தான் அந்த அணியை நம்ம பலப்படுத்துவோம். அவர் மற்ற அணியெல்லாம் தலைமை தாங்குற அணியெல்லாம் வெளியே தெரியாம ஆக்குனா அப்புறம் எப்படி ஜென்சி நம்மகிட்ட வருவான்? மாணவர் அணி நான் படிக்கிற காலத்துல மருத்துவக் கல்லூரியில மாணவர் அணி வச்சிருந்தேன். இன்னைக்கு இருக்கா? சவால் விட்டு கேட்கிறேன். மாதவன் ஒருத்தர் இருந்தார், ராஜபாளையத்தை சேர்ந்த மாணவன். நம்முடைய சேனா ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் அவர் ஹாஸ்டல் இருப்பார். காலையில் 7 மணிக்கெல்லாம் போய் பொதுமக்கள் வந்துடுவாங்க. அவர் என்ன யாராருக்கு கடிதம் எழுதணுமோ அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களை கூட்டு போய் உட்காந்து எழுதிட்டு இருப்பார். வந்தோடனே சிஆர்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பணியை மாணவர் அணி செஞ்சிச்சு. மருத்துவக் கல்லூரி மாணவர் அணி. நாங்கள் இருக்கிற காலத்து வரைக்கும் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் ரத்னவேல் டீனா இருந்தார். இப்ப நம்ம ஆட்சியில் 2021 அவர் திமுக மாணவர் அணி செயலாளர். மருத்துவக் கல்லூரி தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் அணி வச்சிருந்தேன். பல்கலைக்கழகத்தில் அணி வச்சிருந்தேன். மதுரையில் இருக்கிற அத்தனை கல்லூரிலையும், மகளிர் மீனாட்சி கல்லூரியில், ஃபாத்திமா கல்லூரியில் முன்னாள் துணை சபாநாயகராக இருந்தார் ஜி லட்சுமணன், அவரை கொண்டு வந்து கொடியேற்றின மாணவர் அணி கூடி. எத்தனை கல்லூரியில் தமிழ்நாட்டில் மாணவர் அணி அமைப்பு இருக்கு, கல்லூரிக்குள்ள இருக்கு. யாருக்காவது ஒருத்தனை கூப்பிட்டு மாணவர் அணியை கொடுத்துறது.
அதனால எல்லா அணியும் அப்ப ஜென்சி எல்லா அணிக்குள்ள வரணும், கட்சிக்குள்ளதான் வரணும். இல்லை எல்லா மாணவர்களை கொண்டு வரணும், இளைஞர்களை கொண்டு வரணும், படிச்ச இளைஞர்களை கொண்டு வரணும். நாங்க மன்றம் வச்சிருப்போம், முரசொலி வாங்கி படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்களாக்க மாலை நேரத்தில் பார்த்தா அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்க வந்து நிற்பாங்க, அந்த பகுதியில் கூட என்ஜிஓஸ் வந்து நிற்பாங்க. நாங்க அவங்கெல்லாம் இணைச்சுதான் அப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு இந்த வாக்குச்சீட்டு இப்போ வந்து அரசாங்கமே கொடுக்குது. அப்ப நம்மளே எழுதணும், ஒவ்வொரு கட்சியும் எழுதி கொடுக்கணும், வாக்காளர் ஜாபிதாவை பார்த்து எழுதணும். இந்த வேலையில யார் செஞ்சு கொடுத்தா? என்ஜிஓஸ். நம்மகிட்ட என்ஜிஓஸ் இப்ப இல்ல, என்ஜிஓ அமைப்பு நம்மகிட்ட இல்ல. வர்றவனை சேர்க்கறது இல்ல, விவரமானவன் வச்சுக்கிற கூடாது. மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் என்ன பண்றாங்க? மகளிரணி ஒரு கூடுதல் மகளிரணி செயலாளர் போடுப்பா, துணை செயலாளர்னா மனைவியை போட்டுக்கிறது பேருக்கு. ஒரு இளைஞரணி செயலாளர் போடு, தம்பி மான போட்டுக்கிறது. மாணவனி செயலாளர் போடு, மாணவனே என்ன தெரியாத அக்கா மான போட்டுக்கிறது. நீங்க நான் சொல்றதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இந்த மாத்துக்க நீங்க போட்டிருக்க நிர்வாகி ஃபுல் பண்ற ஆள் பூராமே. ரெண்டாவது நம்ம ஜாதிக்காரனை மட்டும் போட்டுக்கிறோம்டா, அங்காளி பங்காளியா வச்சுக்கிறோம்டா. கட்சி பரவலா இல்ல, நான் பகிரங்கமா சொல்றேன். இதெல்லாம் உங்க குழுல சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுதான் தோல்விக்கு காரணமா? அது இல்ல, வெற்றி பெற்றோம். இவிஎம் தான் தோல்விக்கு காரணம். நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னும் இந்த இயக்கத்தை 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக அழைத்து செல்வதற்கு தேங்கி கிடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன். அதனால எல்லா அணிகளும் திமுகவில் பலம் பெற வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.